ராஜி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவரோட லவ்வர் சொல்றாரு, "இங்க பாரு, எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன நம்பி வந்துட்டல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" "இல்ல, எங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட நான் பேசணும். எங்க அம்மா ஃபோன் பண்ணி ரொம்ப அழறாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க, "பின்ன வீட்டுக்கு வரதான் சொல்லுவாங்க. ஓடி போன பொண்ணு அங்கேயே இருன்னா சொல்லுவாங்க. வீட்ல அப்படிதான் பேசுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "இங்க பாருங்க, கண்டிப்பா எங்க அம்மாவெல்லாம் என்னால மறக்க முடியாது. நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பேசிட்டு இருக்க ராஜி? நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, நான் ஒரு வாட்டியாவது எங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க ராஜி. "என்ன நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்க அப்படியே பட்டுன்னு உடைச்சிட்டாரு. பயங்கரமா அழறாங்க ராஜி. "ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. ஆப்போசிட்ல எழில் வந்து அப்படியே இடிச்சிட்டாரு. "என்ன இடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ கரெக்டாக ராஜி வெளியே வராங்க. "நீ எதுக்காக வர? நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதலன்னு சொல்றாரு. "என்ன என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்ட கேட்கிறாரு. "உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு வேற வேலை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழில் போயிட்டாரு. அப்போ அந்த காதலன் அப்படியே வெளியே போறாரு. பாண்டியன் இனியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ பாக்குறாங்க ராதிகா, கோபி 2 பேருமே பாக்குறாங்க. அப்ப சொல்றாரு, "இங்க பாருங்க, குழந்தைங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்தா கரெக்டா கூட்டிட்டு போகணும்" அப்படின்னு சொல்றாரு. "வழி தெரியாம இந்த பொண்ணு தேடிட்டு இருந்தது, நான் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. "என்ன இனியா, என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "நீ எதுக்காக போன?" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, எல்லாரும் இங்க அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால கொஞ்சம் தூரம் போலான்னு போனேன். அப்புறம் எனக்கு வழியே தெரியல, யார்கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவர் தான் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தார் டாடி" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "என்ன இனியா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. பாக்கியா சமையல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருக்க கோமதி எல்லாருமே தேவையான எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செய்யாதவங்க கூட சூப்பரா வேலை செய்றாங்க. இதெல்லாம் பாக்கியா பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அப்ப எழில் கிட்ட கேட்குறாங்க, "என்னடா இங்க நடக்குது? சரியா வேலைலாம் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் சூப்பரா பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "அம்மா, எல்லாமே நாங்க தாம்மா ட்ரைனிங் குடுத்தோம். எல்லாமே சொல்லிக் குடுத்தா உடனே கத்துக்கிறாங்கம்மா. அதனால தான். அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு புது டிஷ்ஷே ட்ரை பண்ணலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. ராஜியோட அம்மா பயங்கரமா அழறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்கருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வந்து கேட்குறாங்க, "நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் இதுவே கிடையாதா? பொண்ண எப்படி வளர்த்துருக்க? இன்னொருத்தவனோட ஓடுற அளவுக்கா பொண்ண வளர்த்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பயங்கரமா பேசுறாங்க. "கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து எங்கள மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா பயங்கரமா அழறாங்க. பாட்டியும் அழறாங்க. அத பார்த்துட்டு இருக்க கோபி, ராதிகா எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கருந்து வராரு பாண்டியன். "என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அது எல்லாமே நடக்கிறது தானே. தெரியாம நடந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. "இன்னொரு வாட்டி அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பாலாம் பேசாதீங்க. புரியுதா? அந்த பொண்ணு போனதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்கலாம் நல்லா தான் வளர்த்தாங்க. புரியுதா? எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அத கேட்டோனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. "நீ இப்போ எவ்ளோ பெரிய அசிங்கம் எங்களுக்கு. என் பையன் கல்யாணம் நடக்கலாம் எங்களுக்கு அசிங்கம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அசிங்கம் தாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நடந்தத தடுக்க முடியாது. நீங்க திட்டுறதுனால போன பொண்ணு திரும்பி வரப்போதா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. பாக்கியா கிட்ட எழில் சொல்றாரு, "சரிம்மா, அங்க பந்தியத்துல நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "வேணாம்டா, இன்னைக்கு அங்க போக வேண்டாம். அங்க வேற ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்களா, நீ அங்க போக வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ அப்படியாம்மா? அப்ப சரி, உன் கூட சேர்ந்து நான் எல்லாமே ஹெல்ப் பண்றேன்ம்மா. இங்க கொஞ்சம் வேலை செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "என்னடா அந்த வேலை இல்லன்னா இந்த வேலை, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஆமாம்மா, உனக்காக நான் எல்லாமே பண்ணி தானே ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வேலை அந்த வேலைலாம் பார்க்கக்கூடாதும்மா. எந்த வேலையா இருந்தாலும் எடுத்து போட்டு செய்யணும். நம்ம வேலை தானே. நாம நல்லா வேலை செஞ்சா தானே முன்னேற முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. அத கேட்டோனே பாக்கியா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "சூப்பர் எழில்" அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அம்மாவையும் பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. வீட்ட விட்டு வந்தது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பயங்கரமா அழறாங்க. இப்ப அங்க என்ன நடக்குமோ? எவ்வளோ அவமானப்படுவாங்களோ, அசிங்கப்படுவாங்களோ? நம்மள கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்ததுக்கு நாம இப்படி ஒரு பாவத்த பண்ணிட்டோமே! அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்காங்க. கல்யாணம் வேற நாளைக்கேன்னு சொல்றாரே! அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அம்மாகிட்ட யார்கிட்டயுமே பேசக்கூட முடியாது. ஃபோனையும் உடைச்சுட்டு போயிட்டாரு. அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி தனியா உட்காந்து. பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. அந்த ராஜி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி போயிட்டாளே! கஷ்டப்பட்டு தானே நம்ம வளர்த்தோம். இப்படி ஒரு அவமானத்த அவங்க அப்பாவுக்கு தேடி வச்சுட்டாளே! அப்படி சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா புலம்புறாங்க. கூட இருக்க மருமக, வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற கோபி அப்படியே பார்க்குறாரு. பாக்கியா எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, "வேலை சூப்பரா செய்றீங்க. நல்லா பண்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணல. இந்த மாதிரி பண்ணாலே போதும். எல்லாமே நான் நல்லா பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "எல்லாமே சூப்பரா சேர்ந்திருந்து எல்லா வேலையும் செய்யலாம். சரிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டோனே பாக்கியா பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. "அப்ப சமையல்ல அசத்திடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா 2 பேருமே சொல்றாங்க. "நீங்கலாம் எங்க கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலமே. நீங்க இல்லன்னா என்னால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எல்லாருமே சூப்பரா நீங்க ஒத்துழைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. "அதெல்லாம் சூப்பரா
பண்ணிடலாம்க்கா, அதுனா பெரிய விஷயமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்வி இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி, மீனா, எழில் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க.